வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ட் ஆஃப் வீவிங் பகுதி 5. இந்த பகுதியில் வந்து நம்ம டபுள் கவுண்ட்ஸை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள், நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இப்போது நாம் காட்டனை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்டன் வந்து இன்டைரக்ட் சிஸ்டம் கீழே வருது. இப்போ இன்டைரக்ட் சிஸ்டமில் நிறைய கவுண்ட்ஸ் இருக்குது. 1ஆம் நம்பர்லேருந்து 100ஆம் நம்பர், ஏன் 120 140 நம்பர் கவுண்ட்டு கூட இருக்குது. இது கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது என்ன அப்படின்றத நம்ம சென்ற வீடியோவிலே பார்த்தோம். கவுண்ட்டுனா திக்னஸ் ஆஃப் யான் தான். திக்னஸ் ஆஃப் யான் எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவுண்ட்டு. அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதை தான் கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதுதான் கவுண்ட் அப்படின்றத நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு எல்லாமே எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தால்தான் நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா கால்குலேஷன்ஸும் ஈஸியாக நம்மளால் போட முடியும். ஸோ அதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மட்டும் கிடையாது, ஒரு டபுள் கவுண்ட்டை ப்ராக்டிக்கலாகவே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, இப்பொழுது நம்ம காணொலிக்குள் செல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20s கவுண்ட், 40s கவுண்ட், இந்த ரெண்டு கவுண்ட் இப்போ நான் எடுத்திருக்கிறேன். 20s கவுண்ட் அப்படின்னா என்னென்னா 20 ஹேங்க்கு, அதனுடைய வெயிட் என்னென்னா 20 ஹேங்க்கு, அதனுடைய வெயிட் வந்து 1 பவுண்டு இருந்தால் அது 20s கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 40s கவுண்ட்னா என்னென்னா 40 ஹேங்க்கு, அதனுடைய வெயிட் 1 பவுண்டு வந்ததுன்னா இது வந்து 40s கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இன்டைரக்ட் சிஸ்டம்ங்கிறது ஃபிக்ஸ்டு வெயிட்டு. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும், வெயிட்டு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 20ஆம் நம்பர் கவுண்ட் எடுத்தோம்னா 20 ஹேங்க்கு, அதனுடைய வெயிட் வந்து 1 பவுண்டு இருந்தால் 20ஆம் நம்பர் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி 40ஆம் நம்பர் நூல்னால் பாருங்கள், அந்த லென்த்து வந்து மாறிக்கிட்டே இருக்குது, ஆனால் வெயிட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ்டு வெயிட் யூனிட் சிஸ்டம்னே கூட சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தெரிந்த அந்த கன்வர்ஷன்ஸ் நீங்கள் 2வது வீடியோ பார்க்கவில்லை என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ அந்த கன்வர்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி கன்வர்ஷன் பண்ணுறதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஹேங்க் வந்து 840 யார்டு, ஒரு யார்டு வந்து 0.9144 மீட்டர், ஒரு பவுண்டு வந்து 453.59 கிராம்ஸ். இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எங்கேயாவது ஹேங்கோ யார்டோ அல்லது பவுண்டோ பயன்படுத்துகிறோமா? கிடையாது. நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடியது நீளத்தில் சென்டிமீட்டரும் வெயிட்டில் வந்து கிராம்ஸும் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இது டெக்ஸ்டைல் கால்குலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கன்வர்ஷன்ஸில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டுமே நம்ம அடுத்தடுத்து எல்லா படிநிலைகளுக்கும் செல்ல முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாரிஃபை ஆகிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20s கவுண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறத நமக்கு தெரிந்த பாஷையில், அதாவது நீளம் வந்து மீட்டர்லேயும் வெயிட்டு வந்து கிராம்ஸ்லேயும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படின்றத பாருங்கள். 20s கவுண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 20s கவுண்ட்னா என்னென்னா 20 ஹேங்க்கு, அதனோட வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 பவுண்டு இருந்தால் அது 20s கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படின்னா அது நமக்கு தெரிந்த பாஷையில் பார்ப்போம். ஹேங்கை வந்து 840ஆல் பெருக்கும்போது அது யார்டுக்கு கன்வர்ஷன் ஆயிடுது. மறுபடியும் அந்த யார்டை வந்து 0.944ஆல் பெருக்கும்போது அது வந்து மீட்டருக்கு கன்வர்ஷன் ஆயிடுது. ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரிந்தது போல் 1 பவுண்டு வந்து 453.59 கிராம்ஸ். அதாவது 20s கவுண்ட்டுனா என்னன்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 15,362 மீட்டர் நீளமும் 453.59 கிராம்ஸ் எடையும் கொண்டிருந்தால் அது 20s கவுண்ட். ஏங்க இது நடைமுறைக்கு சாத்தியமா? பாருங்கள், இப்போ ஒரு 20s கவுண்ட்டு நம்மகிட்ட ஒரு 20s கவுண்ட் கொடுத்துட்டாங்க, இது 20s கவுண்ட்டு தான்றதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 15,362 மீட்டர் வந்து நம்மளால் உருவ முடியுமா? ப்ராக்டிக்கலாக முடியாது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறதுக்கு தான் போன வீடியோவில் நான் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை உங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி கொடுத்தேன். அந்த 0.0059 இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா போதும்,
பின்வரக்கூடிய எல்லா டெக்ஸ்டைல் கால்குலேஷன்ஸையும் நீங்கள் ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியும். பாருங்கள், 15,362 மீட்டர் நீளமும் 453.59 கிராம். 15,362 மீட்டர் நீளமும் 453.59 கிராம்ஸ் எடையும் கொண்டிருந்தால் அது 20s கவுண்ட். ஸோ என்னுடைய மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று தான். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் லட்சக்கணக்கில் மிஷினரிஸ் போட்டு ரீலிங் மிஷின் எல்லாம் வச்சுருப்பாங்க. சில டீசென்ட்ரலைஸ்டு செக்டார்ஸ் ஆகட்டும், ஏன் இன்னும் கூட ஒரு 50 லூம் 60 லூம் வச்சிருக்க இடங்கள்லாம் கூட நான் ரீலிங் மிஷின் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற பேரில் ஏதோ தோராயமாக தான் கவுண்ட்டை வந்து கணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய மெத்தட் வந்து அந்த அளவுக்குலாம் செலவுலாம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அதிகபட்சமாக செலவு பண்ணது வெறும் 300 ரூபா தான். ஸ்டீல் ஸ்கேல் வாங்கினேன், ப்ளஸ் அந்த வேயிங் ஸ்கேலு, மைக்ரோ பேலன்ஸ் வாங்கினோம். அதனுடைய விலை வந்து 250 ரூபா. ஸ்டீல் ஸ்கேல் வந்து வெறும் 50 ரூபா தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாத்தையுமே சுருக்கிட்டோம். பீஸ்லிஸ் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்கள ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம கட் பண்ணி நூலை போடும்போது அதுக்கு ஒரு வெயிட் வருது இல்லைங்களா, அந்த வெயிட் பேஸ் பண்ணி அது எவ்வளோ நம்பர் ஆஃப் யான் போடுறோமோ அதுதான் கவுண்ட்டு அப்படிங்கிறத அவங்க ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட ஸ்டாண்டர்ட் இது தான். ஏன்னா பீஸ்லிஸ் பேலன்ஸ் வந்து அதுவுமே கூட 4000 5000 வருது. பீஸ்லிஸ் பேலன்ஸ் கூட நமக்கு தேவை கிடையாது. ஸோ பீஸ்லிஸ் பேலன்ஸ் மெத்தடை விட இது ரொம்ப அக்யூரேட்டான மெத்தடு. ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது மைக்ரோ வேயிங் ஸ்கேலு. சிம்பிளாக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். இதில் ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ 20s கவுண்ட் அப்படின்னா 20 ஹேங்க்கு, அதனோட வெயிட் வந்து 1 பவுண்டு இருக்கணும். அதுமாதிரி 40s கவுண்ட்னா 40 ஹேங்க்கு, அதனுடைய வெயிட் 1 பவுண்டு இருக்கணும். இதே 80s கவுண்ட்னா 80 ஹேங்க்கு, அதனுடைய வெயிட்டு வந்து 1 பவுண்டு இருக்கணும். கரெக்டுங்களா? இவ்வளோ தான் இதனுடைய ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீஃபாக வந்து பின்வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம். இப்போ ஒரு டபுள் கவுண்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். டபுள் கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம முன்னாடி வந்து இருக்கக்கூடியது சிங்கிள் கவுண்ட்டா அல்லது டபுள் கவுண்ட்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நண்பர்களே, டபுள் கவுண்ட் அல்லது ஃபோல்டட் கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு 20s சிங்கிள் யானும் இன்னொரு 20s சிங்கிள் யானும் ட்விஸ்ட் செய்யப்பட்டு அதை 2/20s அப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக பேர் வைத்து அழைக்கிறார்கள். இது 2/20ஸ்னால் என்ன அர்த்தம்னா, 2 20s சிங்கிள் யான் ட்விஸ்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத தான் சுருக்கமாக 2/20s அப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக சொல்கிறாங்க. இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு கோன் இருக்குது. இது வந்து டபுள் ஃபோல்டட் யான் தான். இது ஒரு கோன் வச்சோ அல்லது ஹேங்க் வச்சோ இது டபுள் ஃபோல்டட் கவுண்ட்டா சிங்கிள் கவுண்ட்டா எப்படிங்கிறத ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நூலை எடுத்து உங்களுடைய கொஞ்சம் உங்கள் கைகளில் அதை அன்ட்விஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது கிளியராக தெரிஞ்சிடும் அது ஃபோல்டட் கவுண்ட்டா அல்லது சிங்கிள் கவுண்ட்டா அப்படிங்கிறத. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 220s யானு. 220s யான் வந்து இருக்குது. 220s யான் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இதை ப்ளீச்சிங் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த 220s யானை தான் இன்றைக்கி வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதனுடைய ரிசல்டன் கவுண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரிசல்டன் கவுண்ட்டா அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க, இப்போ கமர்ஷியலாக வந்து 220ஸ்ன்னு வழங்குறாங்க இல்லைங்களா, அந்த நூலை நம்ம டெஸ்டிங் கமர்ஷியலாக வந்து 220ஸ்ன்னு வழங்குறாங்க இல்லைங்களா, அந்த நூலை நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது வரக்கூடிய விடை வந்து 10ஆம் நம்பர். எனக்கு 10ஆம் நம்பர் நூல் வருது, நீங்கள் 2/20ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வருவது எனக்கு புரிகிறது. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய விளக்கம். பாருங்கள், அந்த விளக்கம் என்னென்னு நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். கவுண்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹேங் லென்த்தும் டிவைடட் பை ஒரு பவுண்டு வெயிட் இருக்கணும். இப்போ 20s அப்படின்னா என்னென்னா
ஒரு ஹேங்க்கு டிவைடட் பை 1 பவுண்டு. இப்போ வெயிட் வந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இது கீழே போயிடும். ஸோ 1/20. அதேமாதிரி 2 காம்பனண்ட் இருக்குது. 2 காம்பனண்ட்னால 2 இது பண்ணுறாங்க. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறது இங்கே போயிடும், இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். இது ரெண்டும் பெருக்கிட்டோம்னாக்கா வரக்கூடிய விடை இது, which is equal to 0.1 lbs. நமக்கு தெரியும் count is equal to length in hanks divided by weight in pounds. ஸோ divided by 1 divided by 0.1 which is equal to tens. ரொம்ப குழப்பமாக இருக்கிறதா? குழப்பம் வேணால் இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்யும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறது 220s நூலுங்க. இந்த 220s நூலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்டன்ட் விடையானது டென்ஸுன்னு தான் வரும். ஓகேங்களா? கிளியராக இருக்கீங்க. இந்த ரிசல்டன்ட் கவுண்ட்டுங்கிறது டென்ஸு, ஆனால் இதனுடைய கமர்ஷியல் இது வந்து 220s. ஏன்னா இது வந்து டபுள் ஃபோல்டட் கவுண்ட்டு. இது எதனால் இப்படி ஆகுது அப்படின்னாக்க பாருங்கள், இப்போ 20 சிங்கிள் காம்பனண்ட்டும் இன்னொரு 20 சிங்கிள் காம்பனண்ட்டும் ட்விஸ்ட் ஆகி 2/20 மாறும்போது நூலினுடைய தடிமன் அதிகரிக்குது இல்லையா? நூலினுடைய தடிமன் அதிகரிக்குது. அது மட்டும் அல்லாது அதனுடைய வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ரஸ் ஆகுது. ஏன்னா ரெண்டு சிங்கிள்ஸ் சேர்ந்து ஒரு ஃபோல்டட் கவுண்ட்டாக கன்வர்ஷன் ஆகும்போது அதனுடைய வெயிட்டும் லென்த்தும் ஆல்ட்ரேஷன் ஆகிறதுனால வரக்கூடிய ரிசல்டன்ட் கவுண்ட்லேயும் நமக்கு வேறுபாடுகள் வருது. இது 220s இருக்கும் பட்சத்தில் அதனுடைய ரிசல்டன்ட் கவுண்ட் 10s தான் இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இது எப்படி ப்ராக்டிக்கலாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த கோனில் இருந்து ஒரு 120 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட நூலை நான் அளந்து உருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வெயிட் போட்டுடலாம். இதோட வெயிட் வந்து 0.07 கிராம்ஸ். வழக்கம் போல் நமக்கு தெரிந்த அந்த கணித முறைப்படி பார்த்தோமே ஆனால் பாருங்கள், count is equal to 120 பெருக்கல் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, 0.059 வகுத்தல் வந்திருக்கக்கூடிய அந்த வெயிட்டு 0.07. வரக்கூடிய விடை வந்து 10.11 அல்லது டென்ஸ். இந்த டென்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் கவுண்ட்டு, சரிங்களா? அது 2 ஃபோல்டடாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து 2/20s அப்படின்னு தான் வழங்கணும். இதே வந்து நமக்கு ரிசல்டன்ட் கவுண்ட் 15 வந்ததுன்னா அதனுடைய டபுள் கவுண்ட்டாக இருந்தால் 2/30s என்று வழங்கப்பட வேண்டும். நண்பர்களே, இந்த 0.059 இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி வந்ததுன்னு நம்ம போன வீடியோவிலே கிளியராக சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்படி வந்ததுன்னு. மறக்காமல் என்னுடைய பேஜை விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த நண்பர்கள் அனைவரிடத்திலும் கொண்டு சேருங்கள். டெக்ஸ்டைல் குறிப்பாக படித்து கொண்டிருப்பவர்கள், டெக்ஸ்டைல் குறிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருப்பவர்கள் அனைவரிடத்திலும் கொண்டு சேருங்கள். நமக்கு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்கள் மற்றும் உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுகிறது. இது மட்டுமல்லாது நம்முடைய மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட மெத்தட்ஸ் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். ஏன்னா டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு தான். ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆனாலும் உங்களுக்கு இதை பற்றிய ஒரு புரிதல் இருக்காது. நான் எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.